உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் உளவியலாளர் தாமஸ் ஆர்தர் மன்றோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 அக்டோபர் 1 அன்னைக்கு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த கல்கட்டாவில், அதாவது இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டாவில் தாமஸ் எம் மன்றோக்கும் மிஸ்ஸஸ் ஹோன் மன்றோக்கும் மகனாக பிறக்கிறார் டாக்டர் தாமஸ் ஆர்தர் மன்றோ. இவருடைய அப்பா ஹூக்ளி ரிவருடைய சர்வேல இன்வால்வ் ஆகியிருந்திருக்கிறாங்க. அதாவது ஹூக்ளி நதியினுடைய ஆய்வில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் ஆர்தர் மன்றோடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இவருடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக தான் தாமஸ் ஆர்தர் மன்றோடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த கல்கட்டாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் தாமஸ் ஆர்தர் மன்றோ பிறந்தாங்க. தாமஸ் ஆர்தர் மன்றோக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதனால் தாமஸ் ஆர்தர் மன்றோ வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தாமஸ் ஆர்தர் மன்றோக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது தாமஸ் ஆர்தர் மன்றோ அக்டோபரில் பிறந்திருந்தனால 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தாமஸ் ஆர்தர் மன்றோக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பிரைவேட் டியூட்டர்ஸை நியமிக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கே வந்து கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் பிரைவேட் டியூட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாகவே தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய வீட்டிலிருந்தே பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து வீட்டிலிருந்து படித்து வந்தாலும் பிரிட்டிஷ் எஜுகேஷனல் சிஸ்டம் உடைய எக்ஸாமினேஷன் போர்டில் தான் இவர் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதி வந்தாங்க. ஸோ இப்படி தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. பிறகு 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் இவர் தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் இவருடைய அப்பா இவரை ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க வைக்கிறதுக்காக அப்போதைய கல்கட்டாலே இருந்த ஒரு லோக்கல் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இந்த ஒரு ஹை ஸ்கூலானது யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. குறிப்பாக பிரிட்டிஷ் எஜுகேஷனல் சிஸ்டம் உடைய கரிக்குலம் பாடத்திட்டங்களோட கூடிய ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து தான் 1915ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தாமஸ் ஆர்தர் மன்றோக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1919ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட தாமஸ் ஆர்தர் மன்றோக்கு 13-14 வயது இருக்கும்போது இவருடைய ஃபேமிலி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த கல்கட்டாவிலிருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்ற நிலை ஏற்படுது. இதனால் தாமஸ் ஆர்தர் மன்றோ மட்டும் இந்த 1919ஆம் ஆண்டு 1920ஆம் ஆண்டு இந்த காலகட்டம் வரைக்கும் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கல்கட்டாவில் இருந்து அந்த லோக்கல் ஹை ஸ்கூலில் இவர் வந்து படித்தாங்க. அடுத்து 1920ஆம் ஆண்டு தான் தாமஸ் ஆர்தர் மன்றோவும் இவருடைய ஃபேமிலியை போய் ஜாயின் பண்ணாங்க ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய பிளாக் ஹால் டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து இவர் வந்து வாழ தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா இவரை அங்கே இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய எடன்பரா அகாடமி அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூல் அங்கே இவருடைய அப்பா இவரை 1920ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. குறிப்பாக எடன்பரா அகாடமியோடைய சீனியர் ஸ்கூல் அது வந்து எடன்பராவில் இருக்கிற நியூ டவுனில் இருக்குது. ஸோ அங்கே தாமஸ் ஆர்தர் மன்றோவை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் லட்டின் கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை தாமஸ் ஆர்தர் மன்றோ லேர்ன் பண்ணி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் ஹோன் அப்படின்ற ஒரு நபர் இவர் வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோவுடைய அம்மாவுடைய அப்பா, ஸோ இவருடைய தாய் வழி தாத்தா, அவருடைய வீட்டில் தான் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஃபேமிலியோட வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் உயர்கல்வி படித்து 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த எடன்பரா அகாடமியிலேயே தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து
தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பிறகு 1923ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து அந்த எடன்பரா அகாடமியிலிருந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHBயினுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன் மெடிசனே பேக்லோரேஸ் சிறுஜே அப்படின்றது. இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களா இவர் வந்து பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற பாடங்களை தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. மேலும் படிப்படியாக தாமஸ் ஆர்தர் மன்ரோக்கு மருத்துவத்திலேயே சைக்கியாட்ரி அதாவது இந்த மனநல மருத்துவம் அதில் வந்து இவருக்கு மெல்ல மெல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் 1928ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த MBCHB மெடிசனே பேக்லோரேஸ் சிறுஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து 1928ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து அந்த MBCHB அதாவது அந்த MBBS டிகிரி பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் தாமஸ் ஆர்தர் மன்றோ ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது ஷார்ட்டாக ராயல் RIE அப்படின்னு அழைக்கப்படும். மேலும் அது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1930 காலகட்டத்தில் அதே எடன்பராலே இருக்கக்கூடிய எடன்பரா ராயல் அசைலம் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவமனை ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அங்கேயுமே தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஜாயின் பண்ணி மனநல மருத்துவத்திலையுமே பயிற்சி பெற தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1933ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் எடன்பரா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அங்கே இவருக்கு வந்து ஒரு ஃபிசிஷியனாக மனநல மருத்துவராக இவருக்கு வந்து சைக்கியாட்ரிஸ்டாக வேலை கிடைக்கிது. ஸோ 1933ஆம் ஆண்டிலிருந்து அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் எடன்பரா ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஒரு மனநல மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் மனநல ஆராய்ச்சிகளையும் ஈடுபட தொடங்குறாங்க. இதுக்கிடையில் தான் 1935ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து கிட்டத்தட்ட இவருடைய 29-30 வயதில் இவர் வந்து கேத்லீன் கால்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா தாமஸ் ஆர்தர் மன்ரோக்கும் இவருடைய மனைவியான கேத்லீன் கால்டன் மன்றோ இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. இது தாமஸ் ஆர்தர் மன்ரோவுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஃபெமிலியல் சைக்கோசிஸ் குறித்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது வந்து ஒரு வகையான மனநல நோய்களை வந்து குறிக்கும். குறிப்பாக பைபோலர் டிஸார்டர் அல்லது செக்ஸோஃப்ரெனியா அப்படின்ற ஒரு நோய் இது வந்து மனநோய் தான். ஸோ இது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது குறிப்பாக குடும்பம் அதே மாதிரி மரபணு ரீதியாக பிரச்சனை ஏற்படுறது தான். அதாவது இப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த மனநல பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த முன்னோர்களினுடைய வம்சாவளிக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறது ஃபெமிலியல் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெமிலியல் சைக்கோசிஸுக்கும் எண்டோக்ரைன் டிஸார்டர் இதுக்கும் இடையிலுண்டான அந்த தொடர்பு குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. எண்டோக்ரைன் டிஸார்டர் அப்படின்னு சொன்னால் எண்டோக்ரைன் அப்படின்றது நாளமில்லா சுரப்பி நம்மளுடைய உடலில் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் அது. ஸோ அதில் வந்து கோளாறு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்புகள் மூலமாக மனதளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். உதாரணத்துக்கு இப்போ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் பாதிப்பு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய ரொம்ப பொதுவான பிரச்சனைகள்
பிரச்சனைகள் அப்படின்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், அதாவது நம்மளுடைய அந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனுடைய சுரப்பு பாதிப்பு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து தைராய்டு பிரச்சனை வர்றது. அதே மாதிரி கூடுதலாக இந்த தைராய்டு பிரச்சனை மட்டும் இல்லாமல் அட்ரினலின் இன்சஃபிஷியன்சி, அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்காமல் போகிறது. அது வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தின் போது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அட்ரினலின் அப்படின்றது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது அல்லது ரொம்ப கம்மியாக சுரக்கிறது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால நம்மளுடைய உடலில் வளர்சிதை மாற்றம், வளர்ச்சியில் பாதிப்பு, வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு, வளர்ச்சியில் பாதிப்பு, அதான் மெட்டபாலிசம், குரோத், அதிலெல்லாம் பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து மூட் சேஞ்ச் ஆகிறது, ஒரே மனநிலையில் இல்லாமல் வெவ்வேறு மனநிலைக்கு மாறிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ரீப்ரொடக்டிவிட்டி, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை அதுவும் வந்து குறையும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இது ஏற்படுத்துது. அதன் மூலமாக மனதையும் பாதிக்குது அப்படின்னு இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கணிச்சாங்க. ஸோ அதை 1937ஆம் ஆண்டு ஃபெமிலியல் சைக்கோசிஸ் அசோசியேட்டட் வித் எண்டோக்ரைன் டிஸார்டர் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக எழுதி தாமஸ் ஆர்தர் மன்றோ வெளியிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக அமைஞ்சது. இதுக்கப்புறமா தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து கூடுதலாக இந்த கான்சன்குயினிட்டி குறித்து ஆராய்ச்சியையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மென்டல் டிஸார்டருக்கும் உள்ள தொடர்பு. கான்சன்குயினிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இப்போ ஒரு கசினை வந்து ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து செக்ஸுவலி வந்து ஆக்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதுக்கு வந்து மனதளவில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதுக்காக தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து அது குறித்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1938ஆம் ஆண்டு கான்சன்குயினிட்டி அண்டு மென்டல் டிஸார்டர் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் அந்த புக்கு 1938ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா, இது வந்து எடன்பிராவில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு அதுக்குண்டான முயற்சியில் இவர் ஈடுபட்டாங்க. இவருடைய முயற்சி 1939ஆம் ஆண்டு கை கொடுத்தது. இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ஃபெல்லோவாக 1939ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா, FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1939ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ பெற்றாங்க. இதே 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த இரண்டாம் உலகப் போரின் போது தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து சேர்க்கப்பட்டாங்க, ஒரு மனநல மருத்துவராக, ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக. குறிப்பாக இவருக்கு வந்து ரேங்க் ஆஃப் பிரிகதியர் அப்படின்ற அந்த ரேங்க்ல இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து யூரோப்பில் இருந்து மறுபடியும் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே தாமஸ் ஆர்தர் மன்றோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக 1940களில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னா போருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, போரில் ஈடுபடக்கூடிய அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு வந்து காயத்தின் மூலமாக இப்போ தலையில் அடிப்படுது, அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாள் தான் போரில் ஈடுபட்டுட்டே இருக்கிறது, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வந்து போரில் ஈடுபடணுமா? ஸோ அந்த மாதிரியான மனநிலை ஏற்பட்டு அதன் மூலமாகவும் மனதில் பெரிய பாதிப்புலாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி பண்ணணும், அவங்க மன ரீதியாக வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் தேவை. ஸோ அது மாதிரி தான் தாமஸ் ஆர்தர் மன்றோவும் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்போதைய பர்மா, அதாவது இன்றைய மியான்மர், அங்குமே தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து தொடர்ந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக ரேங்க் ஆஃப் பிரிகதியர் அந்த ரேங்க்ல வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே வாழ்ந்தாங்க. மேலும் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து 1946 காலகட்டத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் ராயல் மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், அது இன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்க தரப்பிலிருந்து அதனுடைய ஒரு இந்தியன் டிவிஷன் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்படின்னு தனியாக இந்த மனநல மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ அதை நிறுவனம் அப்படின்னு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து முடிவு செய்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்படின்னு தனியாக இருக்கணும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக நிறைய முயற்சிகளினுடைய ஆதரவை நிறைய பேரினுடைய
ஆதரவை தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து திரட்டினாங்க. நிறைய ஆதரவும் கிடைச்சது. இறுதி 1947 ஜனவரி 7 அன்னைக்கு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில், இப்போதைய இந்தியாவுடைய ஹரியானாவில் இருக்கிற கர்கான் அப்படின்ற இடம், அங்கே வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இந்தியன் சைக்கியாட்ரிக் சொசைட்டி IPS அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், ப்ரொஃபஷனல் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனை நிறுவனாங்க. ஸோ அது 1947 ஜனவரி 7. அதனுடைய ஒரு ஜாயின்ட் ஃபவுண்டராக தாமஸ் ஆர்தர் மன்றோ இருந்தாங்க. இது வந்து இவருடைய வாழ்நாளில் இவர் பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இது அவர் 1947 ஜனவரி 7 பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அதே 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஒரு சுதந்திர இந்தியாவாக மாறுது, சுதந்திரம் கிடைக்குது. இதுக்கப்புறம் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து, அதாவது அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து இவர் வந்து மறுபடியும் நேராக யூரோப்புக்கு போகிறாங்க. இந்த முறை இவர் வந்து இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து 1947 காலகட்டத்தில் தாமஸ் ஆர்தர் மன்றோ போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல், NHS ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஒரு ஃபிசிஷியனாக 1947 காலகட்டத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் பல ஆராய்ச்சிகளையும் இவர் தொடர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1950களில் அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து அதே லண்டனில் இருக்கிற பெத்லம் ஹாஸ்பிட்டல், அது வந்து பெத்லம் ராயல் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா பெட்லம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் வந்து 1950களில் ஒரு மனநல மருத்துவராக தாமஸ் ஆர்தர் மன்றோ போய் மென்டல் கேரில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய மார்ஸ்லி ஹாஸ்பிட்டல், அதுவும் ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இவர் ஏற்கனவே ஒர்க் பண்ண கைஸ் ஹாஸ்பிட்டல் தவிர எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து இந்த எல்லாமே வந்து சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் தான். இந்த பெட்லம் ராயல் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இப்போ மார்ஸ்லி ஹாஸ்பிட்டல், எல்லாமே சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கெல்லாம் தொடர்ந்து மனநல மருத்துவராக தாமஸ் ஆர்தர் மன்றோ ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டு டேவிட் கென்னடி ஹெண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநல மருத்துவர், அவர் வந்து எடன்பிராவில் இருக்கக்கூடிய எடன்பா ராயல் அசைலம் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவமனை, அதனுடைய ஃபிசிஷியன் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அந்த பதவிக்கு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து அழைக்கப்பட்டாங்க. இந்த ஒரு அழைப்பை தாமஸ் ஆர்தர் மன்றோ ஏற்றுக்கிட்டு அந்த மார்ஸ்லி ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்ற பதவியை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியோட இந்த 1955ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கே மறுபடியும் தாமஸ் ஆர்தர் மன்றோ போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த எடன்பா ராயல் அசைலம் அப்படின்ற சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு ஃபிசிஷியன் சூப்பரிண்டெண்டன்ட்டாக 1955ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் மனநல மருத்துவத்தில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிக்காகவும் அதில் இவர் செஞ்ச சாதனைக்காகவும் எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அவங்க வந்து இவரை ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 1958ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து மெம்பர் ஆஃப் தி ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பா அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு அதே எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 5 நபர்கள் வந்து ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சர் அலெக்சாண்டர் பிகன் அப்படின்றவர். ஸோ சர் அலெக்சாண்டர் பிகன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து டக்ளஸ் கத்ரி, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சர் அலெக்சாண்டர் கிரே அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து ஆர்ச்சிபால் கோர்டன் மெக்ரேக்கர் அப்படின்னு, கடைசியாக ஜான் கேடம் அப்படின்னு இன்னொரு நபர். ஸோ இந்த 5 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1959ஆம் ஆண்டு தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பா FRSE அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1960களிலையும் ஃபிசிஷியன் சூப்பரிண்டெண்டண்டாக தொடர்ச்சியாக அந்த எடன்பா ராயல் அசைலமில் இவர் ஒர்க் பண்ணாங்க, ராயல் எடன்பா அசைலமில். மேலும் அங்கே வந்து நிறைய சைக்காலஜி, உளவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளையும் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து பண்ணாங்க. உளவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய புத்தகங்கள் இவர் வெளியிட்டாங்க. புத்தகங்கள் வெளியிடும்போது இவர் வந்து தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து TA மன்றோ அப்படின்ற பேரில் இவருடைய புக்ஸ் எல்லாம் இவர் வந்து ஆத்தர்ஷிப் பண்ணி வெளியிட்டாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, சைக்காலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான புத்தகங்களாக இருந்தது. அதேமாதிரி சைக்கியாட்ரியிலையும் மனநல மருத்துவத்திலையும் நிறைய புத்தகங்களை தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து எழுதி வெளியிட்டாங்க. ஸோ இவர் வந்து
வந்து ஒரு மருத்துவராகவும் உளவியலாளராகவும் மட்டும் இல்லாமல் ஒரு மனநல மருத்துவராகவும் தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து திகழ்ந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் தாமஸ் ஆர்தர் மன்றோ இறந்து போயிடுறாங்க. ஸோ 1966 டிசம்பர் 18 அன்னைக்கு தாமஸ் ஆர்தர் மன்றோ இவருடைய 61 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதுவும் திடீர்னு இறந்து போனாங்க. ரொம்ப நல்லா தான் வாழ்ந்து வந்தாங்க. தொடர்ந்து இவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அந்த எடன்பர்க் ராயல் அசைலம் அப்படின்ற அந்த சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுடைய ஃபிசிஷியன் சூப்பரிண்டெண்டாக தான் இவர் வந்து தொடர்ச்சியாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே சடனாக இவர் வந்து இறந்து போனாங்க. தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து வாழும்போது பண்ண நிறைய சாதனைகளில் மிக முக்கியமானது வந்து இந்தியன் சைக்கியாட்ரிக் சொசைட்டியை இவர் நிறுவனது தான். ஸோ இவர் ஒரு இந்தியனாக இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பிரிட்டனை சேர்ந்தவர் அப்படின்னா கூட இவர்னாலையும் நிறுவப்பட்ட அந்த இந்தியன் சைக்கியாட்ரிக் சொசைட்டி அது இன்னைக்கு வரைக்குமே சைக்கியாட்ரிஸ்டுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஷனல் அசோசியேஷனாக இந்தியாவில் வந்து இருந்து வருது. ஸோ இந்தியாவில் மனநல மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒருத்தராக, அதாவது இந்தியாவில் மனநல மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களில் மிக முக்கியமான நபராக தாமஸ் ஆர்தர் மன்றோ வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் ஆர்தர் மன்றோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.